நல்லா இருக்காதுல்ல. உங்க வீட்டுக்காரரும் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தங்க பேசும்போது இன்னொருத்தவங்க பேசுனா அங்க கலவரம் ஆகும். அதனால ஒரு ஆள் பேசும்போது நம்ம அமைதியா இருக்கிறது நல்லது. அந்த அடிப்படையில் வேற யாராவது பேசுனா நான் அமைதியாயிருவேன். ஒரு 9:30க்குள்ள கூட்டத்தையே முடிக்கணும். இப்போ யாராவது பேச நான் அமைதியா நிற்க, அப்புறம் கூட்டத்தை முடிக்கிற ஒரு சூழல் அமையாது என்கிற காரணத்தினால் என்னை விட சிறந்த பேச்சாளர்கள் நிறைய இருக்கிறார்கள் என்கிற புரிதலோடு தயவு செஞ்சு யாரும் பேசாமல் ஒத்துழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் ஒத்துழைக்கலாமா? என்ன இன்ஷா அல்லாஹ்வை காணோம். எல்லாம் கேட்டாதான் கிடைக்கும் போல தெரியுது திருவாலங்காடுல. அல்லாஹு பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நசீபை தந்தருள் புரிவானாக. ஆமீன் சொல்றதுக்கும் ஆளை தான் கூட்டிட்டு வரணுமா? பொதுவாக நாம இங்க இந்த நேரத்தில் குழுமி இருக்கிறதனுடைய நோக்கம் என்னன்னா, பனி பொடிந்து கொண்டிருக்கிற இந்த நேரம், கொஞ்ச நேரம் இன்னும் அதிகமாச்சுன்னா அதிகமாக பனி கொட்ட ஆரம்பிச்சிடும், இருக்கிறதுக்கு சிரமமாயிரும். இந்த சூழலிலும் கூட ஒரு சண்டேல நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்கக்கூடிய இந்த நேரத்திலும் கூட இங்கே பெரும் திரளாக தாய்மார்களும் சகோதரிகளும், இந்த பக்கமெல்லாம் பெரியவர்களும் இளைஞர்களும் இளஞ்சிறார்களும் சிறுமிகளும் இங்கே குழுமி இருப்பதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, நான் ஒரு பெரிய அறிவாளி, பூமிக்கு கீழே இருக்கிற வானத்திற்கு மேலே இருக்கிற அறிவு சுரங்கத்தை ஆய்வு செய்து உங்களுக்கு சொல்ல போறேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அதை தாண்டி இங்கே இருப்பவர்களுக்கு ஒரு பெரிய லாபம் இந்த உலகத்தில் கிடைக்கும் என்கிற எதிர்பார்ப்பெல்லாம் இல்லை. அப்படித்தானே? நான் கேட்கறதுக்கு ஆமா இல்லைன்னு ஏதாவது சொல்லிடணும். நான் முதல்ல சொல்லிட்டேன், நான் பேச்சாளன் இல்லை, நான் படித்த சில விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கிறேன். அப்போ நீங்கள் கவனிக்கிறீங்களா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களான்னு அப்படின்னு தெரியணும். அப்போ நாம் இங்கே இருக்கிறது, இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலத்திற்கு பின்னால் நடைபெற இருக்கிற சில விஷயங்களுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஏதாவது செய்தரணும் என்பதற்காக வேண்டித்தான் அமர்ந்திருக்கிறோம். அப்படித்தானா? அப்படித்தானா இல்லையா? இப்ப நாம இந்த உலகத்தில் நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு கண்டுபிடிக்கப்பட்ட அறிவியல் சாதனங்கள் எல்லாம் தோற்று போய் இருப்பதை அமெரிக்காவினுடைய கலிபோர்னியா மாகாணத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்று ஒரு தீ விபத்து லட்சக்கணக்கான அமெரிக்கர்களை அகதிகளாக மாற்றி பல பேர்களுடைய உயிரை பறித்து நேற்று வரையிலும் மில்லேனியர்களாக வாழ்ந்தவர்களை அடுத்த நேரம் உடை உடுத்துவதற்கும் உணவுக்கும் கையேந்த கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளி இருக்கிறது. நீங்களாம் உங்க பிள்ளைங்களை படிக்க வச்சீங்கன்னு சொன்னா, ஃபாரினுக்கு அனுப்புறதா இருந்தா அவன் ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருப்பாரு. அந்த இன்ஜினியரிங் முடிச்ச உடனே ஏதாவது ஒரு கம்பெனியில ஒரு ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த கம்பெனியில இருக்கிறவர் சொல்லுவாரு, எக்ஸ்ட்ரா கோர்ஸ் ஏதாவது படிக்க சொல்லுங்க, அதுல மேக்சிமம் நல்ல சேலரியில குயிக்கா கிடைக்கிற ஜாப் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபயர் அண்ட் சேஃப்டி. அந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி கோர்ஸ் ஒரு 3 மாசம் படிச்சுட்டாருன்னு சொன்னா அவர் ஒரு நல்ல சேலரியில அங்க வேலை கிடைச்சிரும். ஏன்னா எல்லா நாடுகள்லையும் மிக முக்கியமாக கவனிக்கப்படுகிற விஷயம் என்னன்னு சொன்னா, திடீரென ஏற்படக்கூடிய தீ விபத்திலிருந்து அந்த கட்டிடத்தை பாதுகாப்பது எப்படி, ஒருவேளை அங்கே மக்கள் குடுமி இருந்தால் அந்த மக்களை பாதுகாப்பது எப்படி. நீங்களாம் சிட்டியில போய் ஒரு அபார்ட்மெண்ட் நீங்க கட்ட போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அபார்ட்மெண்ட்டை முன்னால ஈஸியா கட்டிட்டு போயிடலாம். இப்போ அப்படி இல்லை. நீங்க ஒரு வீடு கட்டுறதா இருந்தா, அல்லது ஒரு அபார்ட்மெண்ட் கட்டுறதா இருந்தா, ஒரு ஸ்கூல் கட்டுறதா இருந்தா, அல்லது மதரசா கட்டுறதா இருந்தா, அல்லது ஒரு கல்யாண மண்டபம் கட்டுறதா இருந்தா, அதுக்கு போகக்கூடிய வழி இருக்குல்ல, ஒரே நேரத்தில் ஒரு ஃபயர் என்ஜின் லாரி இருக்குல்ல, அது வந்துட்டு போறது மாதிரி இருக்கணும். ஒரு லாரி வரணும், ஒரு லாரி போகணும். ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க? முன்னால அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. முன்னால அப்படியெல்லாம் கிடையாது. இப்ப ஏன் யோசிக்கிறாங்கன்னா, தீ விபத்திலிருந்து மனித சமூகத்தை பாதுகாப்பதற்காக அறிவியல் துறையிலே விற்பனர்கள் எல்லாம் இப்படி யோசிக்கிறார்கள். இப்ப பாத்தீங்கன்னா, சில பெயிண்ட் அடிச்சா, சில வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சா, மேல பெயிண்ட் அடிச்சா வெயில் தாக்காது,
கீழே பெயிண்ட் அடிச்சீங்கன்னா ஆன்டி ஸ்லிப், டைல்ஸ்ல கூட அந்த பெயிண்ட் அடிச்சிட்டீங்கன்னு சொன்னா ஸ்லிப் ஆகி கீழே விட மாட்டோம், இப்படி எல்லாம் சொல்றாங்களா? இதே மாதிரி ஃபயர் தாக்க முடியாத பெயிண்ட் இருக்கிறது, ஃபயர் தாக்க முடியாத, தீ தாக்க முடியாத சுவர் இருக்கிறது. ஃபயர்ல பாதிக்க முடியாத அளவிற்கு தரமான கட்டிடங்களை கட்டுகிறார்கள். இப்படி எல்லாம் இருந்ததுக்கு பின்னாலையும் கூட உலகத்தினுடைய அறிவியல் துறையில் முன்னேறி இருக்கக்கூடிய அமெரிக்காவில, வளர்ந்து நிற்கக்கூடிய கலிபோர்னியா மாகாணத்தில், லாஸ் ஏஞ்சல்ஸ் என்று சொன்னால் உலகமே அறியக்கூடிய அந்த பகுதியில் லட்சக்கணக்கான மக்கள் தீக்கிரையாகி அவர்களுடைய உடைமைகளை எல்லாம் இழந்து அகதியாக நிற்கிறார்கள் என்று சொன்னால், இந்த திருவாடுதுறை திருவாலங்காடு இந்த மதரசா ஐனுலும் மதரசாவினுடைய ஆண்டு விழாவிலே குடுமி இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வது என்ன தெரியுமா? நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம் தான் மிகப்பெரிய பலசாலி, நமக்கெல்லாம் ஆற்றலும் இருக்கிறது, அறிவும் இருக்கிறது. நம்முடைய கை விரல்கள் பிரஸ் செய்கிற கூகுளில் சர்ச் பண்ணினால் எல்லாம் கிடைக்கிறது, எல்லா விதமான பாதுகாப்பிற்கும் உத்தரவாதம் நமக்கு கிடைக்கிறது என்று. ஆனால் ஒரு ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ல, ஒரு ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ல உலகத்தினுடைய அனைத்து ஆய்வாளர்களுடைய அத்துணை சக்திகளுக்கும் கூட கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பவர், சுப்ரீம் பவர் ஒன்று இந்த உலகத்தில் இருக்கிறது என்பதை எல்லாம் வல்ல அல்லாஹ் உலக வல்லரசு அமெரிக்காவிற்கு காட்டியிருக்கிறார். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நமக்கு எல்லா சக்தியும், எல்லா எனர்ஜியும், எல்லா பவரும் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம், எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ல ஒண்ணுமே இல்லாம போயிடும். நீங்களும் நானும் அப்படித்தான். இப்ப நம்ம உடம்புல தெம்பு இருக்குல்ல, எனர்ஜி இருக்குல்ல, பிளட் பிரஷர் இருக்குல்ல, இதனால நமக்கு ஒரு கட்டுப்படுத்த முடியாத ஒரு தன்மை நம்முடைய சிந்தனையில் இருக்கும், மூளையில் இருக்கும். எவனுக்கும் கட்டுப்படுற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு யாருக்கும் இல்லை. அது ஆண்களுக்கும் இல்லை, பெண்களுக்கும் இல்லை. அல்லாஹ் நம்ம ஊரை அதுல இருந்து பாதுகாப்பானாக. இப்ப நம்ம பேசக்கூடாதுன்னு சொன்னாலும் சில பேர் பேசிட்டு இருப்பான், அப்படிதானே? வீட்டுல சத்தம் போடாதன்னு சொன்னா அப்பதான் குழந்தைங்க சத்தம் போடும். நீ பேசாதன்னு மனைவிட்டு சொன்னா அப்பதான் அவங்க பேசுவாங்க. ஏன்னா எதுக்குமே கட்டுப்படுறது இல்லை அப்படிங்கிற முடிவோட சில பேர் இருப்பாங்க. அது உடலில் இருக்கக்கூடிய ஆற்றல், இந்த பிளட் பிரஷர் இருக்குல்ல, அந்த அந்த பிரஷர்ல பிளட் போகும்போது நம்மளால கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா எல்லாம் எனக்கு கீழே தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். எல்லாம் எனக்கு கீழே என்று நினைத்துக் கொண்டிருந்த உலக வல்லரசு அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான நகரத்தில் 50,000க்கும் மேற்பட்ட வீடுகளை ஒரு ஃபிராக்சர் ஆஃப் செகண்டில் இல்லாமல் ஆக்கின அந்த சுப்ரீம் பவர் இருக்கிறதே, அந்த சுப்ரீம் பவரை தான் லா இலாஹ இல்லல்லாஹ் நாம சொல்றோம். லா இலாஹ இல்லல்லாஹ், அதற்கு மேல் எந்த பவரும் இல்லை. இந்த உலகத்தினுடைய எந்த பவராக இருக்கட்டும், அது பணத்தின் பவரோ அல்லது ஆயுதத்தின் பவரோ அல்லது செல்வாக்கின் பவரோ அல்லது அதிகாரத்தின் பவரோ அல்லது மனித வளத்தின் பெயரோ, என்ன பவரா இருக்கட்டும், அந்த பவர் எல்லாம் சுப்ரீம் பவர் நினைச்சதுன்னு சொன்னா ஒரு ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ல இல்லாமல் போய்விடும் என்பதை தான் அரபியிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்றோம். அப்படிதானே? நம்ம இப்ப இருந்துட்டு இருக்கிறோம், நம்ம நல்ல ஆரோக்கியமா இருக்கிறோம், நம்ம கைக்கு பலம் இருக்கிறது, காலுக்கு பலம் இருக்கிறது, கண்ணுக்கு பலம் இருக்கிறது, மூளைக்கு பலம் இருக்கிறது, நம்முடைய இன்டர் ஆர்கன்ஸுக்கு உள்ளுறுப்புகளுக்கு பலம் இருக்கிறது. பலம் இருக்கிறதுனால தான் நம்மளால பேச, நிக்க, ஓட, குதிக்க எல்லாம் முடியுது. இந்த பவர்லாம் ஒரு ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ல இல்லாம போயிரும்ல. போகுமா போகாதா? ஒரு நாள் போயிடும். போனதுக்கு பின்னால இதை கை இருக்கும், இந்த கையை அசைக்க முடியாது. இப்போ ஒரு நாளைக்கு இந்த கையை எத்தனை தடவை அசைக்கிறோம்? நான் ஒருவேளை ஒரு 50 நிமிஷத்துல பேசுறதா இருந்தா இந்த விரல்களையும் கைகளையும் எத்தனை முறை அசைக்கிறேன்? இந்த அசைவெல்லாம் இல்லாம போயிடும். இந்த கண் இருக்கு, இந்த கண்ணினால் என்னால் எட்டிய தூரம் வரையிலும் பார்க்க முடிகிறது. வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களினுடைய ஒளியை பார்க்க முடிகிறது. சூரியனை, சந்திரனை, இந்த உலகத்தில் இருக்கிற 20 கோடி ஜீவராசிகளை என்னால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் அனுமதித்ததையும் அனுமதிக்காததையும் பார்க்க முடிகிறது. நல்லதையும் கெட்டதையும் பார்க்க முடிகிறது. உணர்வுக்கு உள்ளத்தை தருகிற விஷயங்களையும் உள்ளத்தை கெடுக்கிற ஆபாசங்களையும் பார்க்க முடிகிறது.
ஒரு நாள் இந்த கண் இருக்கும், அந்த கண் இருக்கும், அந்த கண்ணுல உள்ள இருக்கிற எல்லா நரம்புகளும் இருக்கும், ஆனால் அந்த கண்ணுக்கு பார்க்க முடியாது. பெத்தவங்க வந்து மகனே அப்படின்னு கத்துவாங்க, மகளே அப்படின்னு கத்துவாங்க. பிள்ளைகள் வந்து அப்பா அத்தான்னு கத்தும், அல்லது அம்மான்னு கத்தும், மாம மச்சான் இந்த உறவுகள் எல்லாம் வந்து கத்துவார்கள். இந்த கண் திறந்துதான் இருக்கும், இந்த கண் திறந்துதான் இருக்கும். அந்த கண்ணுக்கு பார்க்கிற ஆற்றல் இருக்காது. யாராவது வந்து கண்ணை மூடி விட்டாதான் கண்ணு மூடும். அதுவும் சில மணித்துளிகளில் அந்த கண்ணை மூடி இருக்கணும். அதுக்கப்புறம் மூட நினைச்சா கூட மூட முடியாது. நாம நினைச்சிட்டு இருக்கிறோம், ஏன் கையி, ஏன் கண்ணு, ஏன் காது, ஏன் மூக்கு, ஏன் உடம்பு, ஏன் பிள்ளை, ஏன் வீடு, ஏன் இடம், ஏன் நகை எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் ஒரு நாளைக்கு இல்லாம போயிடும். இந்த உடம்பில் ஓடுகிற ரத்தம் நிலைத்து போகும், துடித்து கொண்டிருக்கிற இதயம் நின்று போகும். ஒரு பிராக்சர் ஆஃப் செகண்ட்ல நடக்கும். அது இது எப்படி ஒரு பிராக்சர் ஆஃப் செகண்ட்ல நடந்துச்சோ அதே மாதிரி ஒரு பிராக்சர் ஆஃப் செகண்ட்ல நடக்கும். அப்போ போயிட்டு நாம யோசிச்சு பிரயோஜனம் இல்லை, சிந்திச்சு பிரயோஜனம் இல்லை, புலம்பி பிரயோஜனம் இல்லை. நம்முடைய எல்லா உடல்களிலிருந்தும் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ரூஹ் இருக்குல்ல, ரூஹு, அந்த ரூஹு கொஞ்சம் கொஞ்சமாக போய் அது நம்முடைய ஃபலௌலா இதா பலகத்தில் ஹல்கூம், சூரத்துல் வாக்கியாவில் அல்லாஹ் சொல்லுவான், ஃபலௌலா இதா பலகத்தில் ஹல்கூம் வ அன்தும் ஹீன இதின் தன்துரூன். அந்த ரூஹ் உங்களுடைய பெருவிரலிலிருந்து சன்னம் சன்னமாக வந்து அது உங்களுடைய தொண்டை குழியை அடைந்து தொண்டை குழியிலிருந்து வெளியேறுகிற பொழுது ஃபஅன்தும் ஹீன இதின் தன்துரூன், அப்பதான் நீ ஒன்ன பாப்ப. நீ இவ்வளவு நாள் ஒன்ன பார்க்கல, நீ பார்த்துட்டு இருந்த கண் இருக்கிறது அது உன்னுடைய கண் அல்ல. நீ கண்மை போட்டிருக்கிறிய அது உன்னுடைய கண் அல்ல. நீ போடுற லிப்ஸ்டிக்கினுடைய உதடு இருக்கிறதே அது உன்னுடைய உதடு இல்ல. நீ உன்னுடைய அங்கங்களை அந்நியர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உன்னுடைய உடையை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறாயே அது உன்னுடைய அலங்காரமே இல்ல. இதெல்லாம் நீ இல்ல, இதை தாண்டி ஒன்று நான் இருக்கிறேன் என்பதை அப்பதான் தெரியும். அந்தும் ஹீன இதின் தன்துரூன், ஓ ரூஹு உன்கிட்ட இருந்து போகும்போது நீ பாப்ப, அப்ப நீ இருக்க போற இடத்தையும் பாப்ப. திருவாடுதுறையில திருவாலங்காடுல நாம இருக்கிற இந்த கொஞ்ச நாளைக்காக வேண்டி எவ்வளவு காசு செலவு பண்ணி இந்த வீடு கட்டி வச்சிருக்கிறோம். அந்த வீட்டுல எவ்வளவு வகையான நமக்கு வசதியான அமைப்புகளை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த வீட்டில, இந்த ஊர்ல, இந்த இடத்துல ஒரு 50 வருஷம் வாழுவோமான்னு நமக்கு தெரியாது, ஒரு 60 வருஷம் வாழுவோமான்னு நமக்கு தெரியாது. இந்த 50-60 வருஷத்துல எத்தனை வருஷம் வாழ போறேன்னே தெரியாம இருக்கிற இந்த உலகத்துல, இந்த ஊர்ல இப்படி ஒரு வீட்டை கட்டுறதுக்காக வேண்டி இவ்வளவு செலவு பண்றமே, இதற்கு பின்னால் நாம் போயிருக்க வேண்டிய இடத்தை அப்பதான் நாம் பார்ப்போம். நாம இருக்க போற இடம் இந்த வீடு இல்ல, நாம இருக்க போற இடம் இந்த ஊர் இல்ல. நாம இருக்க போற இடத்தை பார்ப்போம். அப்ப பார்த்துட்டு சொல்லுவோம், அப்ப பார்த்துட்டு சொல்லுவோம், வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்முடைய இமாம்கள் நமக்காக வேண்டி ஓதுவார்களே, உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்து கொள்ளுங்கள் என்று இமாம்கள் ஓதுவார்களே. வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத் ஃபயகூல ரப்பி. அந்த மௌத் வந்ததற்கு பின்னால் மௌத் மௌத் மௌத்னு சொல்லும் போதெல்லாம் அது மண்டைக்கு ஏறாது, அது உள்ளத்துல பதியாது. ஓ ரூஹ் உன்னை விட்டு போகும்போது நீ பாப்பல, அப்படி பார்த்துட்டு அடடா எல்லாருக்கும் வந்த மௌத் இப்ப எனக்கும் வந்துருச்சு, எல்லாரையும் கொண்டு போன அந்த மரணம் இப்ப என்னையும் கொண்டு போகுதே அப்படின்னு சொல்லி அந்த ரூஹ் போற நேரத்தில் நீ பார்த்துட்டு சொல்லுவ, லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப். அல்லாஹ்வே அல்லாஹ்வே அல்லாஹ்வே, எத்தனையோ பயான்கள்ல மரணம் என்று கேட்கிற பொழுது எனக்கு பயம் வரவில்லை அல்லாஹ். எத்தனையோ ஜனாசாக்கள் திருவாலங்காடு பள்ளிவாசலுடைய கபரிஸ்தானுக்கு எடுத்து செல்லப்படுகிற பொழுது எனக்கு பயம் வரவில்லை அல்லாஹ். அப்பொழுது நான் சினிமா பார்க்கறத நிறுத்தல அல்லாஹ், சீரியல் பார்க்கறத நிறுத்தல அல்லாஹ், டைம் பாஸ் பண்றத நிறுத்தல அல்லாஹ், அந்நிய ஆண்களோடு பேசுறத நிறுத்தல அல்லாஹ், அந்நிய பெண்களோடு பேசுறத நிறுத்தல அல்லாஹ், ஹராம் செய்து கொண்டிருப்பதை நான் நிறுத்தல அல்லாஹ். அல்லாஹ்வே இப்ப பார்த்துட்டா அல்லாஹ், இந்த உலகம் நிரந்தரம் இல்லை அல்லாஹ், இந்த கண்ணு என்னுடையதல்ல அல்லாஹ்,
அல்லாஹ். இந்த காது என்னுடையதல்ல அல்லாஹ், இந்த உடம்பு என்னுடையதல்ல அல்லாஹ், நான் இல்லை அல்லாஹ். இந்த வீடு என்னுடையதல்ல அல்லாஹ், நான் சம்பாதிச்சதெல்லாம் எனக்கானது இல்லை அல்லாஹ். இப்ப நான் பார்த்துட்டா அல்லாஹ், எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேண்டும் ரஹ்மானே. லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப், கொஞ்ச நேரம் எனக்கு அவகாசம் கூட அல்லாஹ், கொஞ்ச நேரம். இமாம்கள் சொல்லுவார்கள், ஒரு வருஷம் இல்ல, ஒரு மாசம் இல்ல, ஒரு வாரம் இல்லை, நாம கேட்கிற அவகாசம் எப்போ? நம்ம ரூஹு போகும்ல, அதை பார்க்கிற நேரத்தில் கேட்கிற அவகாசம் ஒரு வாரம் இல்லை, ஒரு நாள் இல்லை, ஒரு மணி நேரம் இல்லை, ஒரு நிமிஷம் இல்லை, ஒரு வினாடி கூட இல்லை. இந்த ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்னு சொல்லுவாங்கல்ல, ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட். இந்த ஃபிராக்சர் ஆஃப் செகண்டுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுவோம், கதறுவோம். லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப், ஒரு ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட் மறுபடியும் இந்த உடம்புல அந்த ரூஹ கொடு அல்லாஹ். நான் சம்பாதிச்சதெல்லாம், நான் கட்டின வீட்டை எல்லாம் யா அல்லாஹ்வே நான் தர்மம் செஞ்சுட்டு வந்துடுறேன் அல்லாஹ். என்னால 2 ரக்காத்து தொழுகிற அளவுக்கு நீ நேரம் தர வேண்டாம், ஒரு நோன்பு வைக்கிற அளவுக்கு நேரம் தர வேண்டாம், சுப்ஹானல்லாஹ் சொல்ற அளவுக்கு நேரம் தர வேண்டாம் அல்லாஹ்வே. ஒரு ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட் கொடுத்தால் நான் என்னுடைய எல்லாத்தையும் தர்மம் செஞ்சுட்டு வர்றதுக்கு மறுபடியும் திருவாடுதுறைக்கு அனுப்பு அல்லாஹ், திருவாலங்காட்டுக்கு அனுப்பு அல்லாஹ். இந்த உடம்புல மீண்டும் அந்த ரூஹை கொடு அல்லாஹ் அப்படின்னு கெஞ்சுவோம். அல்லாஹ் சொல்லுவான், வலை யுஅக்கிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா. இதுவரையிலும் உலகத்தில் எத்தனையோ பலசாலிகள் வாழ்ந்திருக்கிறார்கள், நம்மை விட பலம் வாய்ந்தவர்கள் வாழத்தான் செய்திருக்கிறார்கள், நம்மை விட பெரிய கோட்டை கொத்தளங்கள் கட்டியவர்கள் வாழத்தான் செய்திருக்கிறார்கள், நம்மை விட மிக அழகானவர்கள் வாழத்தான் செய்திருக்கிறார்கள், நம்மை விட ஆஜானுபாகுவானவர்கள் வாழத்தான் செய்திருக்கிறார்கள், நம்மை விட அறிவாளிகள் வாழத்தான் செய்திருக்கிறார்கள். அவங்க எல்லாருமே மௌத்தா போற நேரத்துல, சாவ போற நேரத்துல அல்லாஹ்விடத்திலே அவகாசம் கேட்கத்தான் செய்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் எந்த வீரனுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல, எந்த அழகனுக்கும் அழகிக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல, எந்த தலைவனுக்கும் தலைவிக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல. அதே மாதிரி நமக்கும் கிடைக்க போறதில்லை. அப்ப போய் நின்னுட்டு கெஞ்சி கதறி அல்லாஹ் வாய்ப்பு கொடு, அல்லாஹ் வாய்ப்பு கொடு அப்படின்னு கதறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அல்லாஹ் சொல்லுவான், வலை யுஅக்கிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா. உனக்கான விதி, உனக்கான அஜல், உனக்கான நேரம் அது வந்துருச்சுன்னு சொன்னா அது ஒரு ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட், முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது, உன்னுடைய மரணம் நிகழ்ந்தே தீரும். அப்ப அந்த போய் பார்த்து அது இருக்க போற இடத்தை பார்த்ததுக்கு பின்னால அல்லாஹ் கிட்ட அவகாசம் கேட்டா கிடைக்காதுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான். அதனால இருக்கிற இந்த நேரத்தை, இப்ப கிடைச்சிருக்கிற இந்த நேரத்தை அல்லாஹ் சொல்லுவான், 60 வருஷம் வாழ்ந்தல உலகத்துல என்ன பண்ணிட்டு இருந்த, 50 வருஷம் வாழ்ந்தல என்ன பண்ணிட்டு இருந்த, எத்தனை வருஷம் இருந்துச்சு, எத்தனை மாசம் இருந்துச்சு, எத்தனை நாள் இருந்துச்சு, எத்தனை வாரம் இருந்துச்சு, எத்தனை மணி நேரம் இருந்துச்சு, சும்மா உட்கார்ந்து இருந்த, வெட்டியா உட்கார்ந்து இருந்த, வீணா நேரத்தை கழிச்சுக்கிட்டு இருந்த. அப்பமெல்லாம் உனக்கு சுப்ஹானல்லாஹ் சொல்லணும்னு தோணலையோ, அப்பமெல்லாம் அல்லாஹு அக்பர் சொல்லணும்னு தோணலையோ, அப்பமெல்லாம் உனக்கு தர்மம் செய்யணும்னு தோணலையோ, அப்பமெல்லாம் நேரம் இல்லாம இப்போ இந்த ரூஹை எடுத்து அது உன் உடம்புல இருந்து போனதை பார்த்ததுக்கு பின்னால அல்லாஹ் 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 அப்படின்னு கதறி என்ன பிரயோஜனம்? எனவே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நாம் எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். அப்படித்தானே? கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பை, அல்லாஹ் தந்திருக்கிற இந்த வாய்ப்பு, நம்முடைய உடலில் இருந்த இந்த உயிர் போறதுக்கு முன்னால நாம இதை பயன்படுத்திக்கணும். எதுக்காக இந்த உலகத்துல வந்திருக்கிறோம், இந்த உலகத்திலிருந்து போனதுக்கு பின்னால எங்க போக போறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா இன்ஷா அல்லாஹ் இனிமே நம்மளை நாம சரிப்படுத்திக்கிறோம். நம்ம யாரு, நம்ம எதுக்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம், இவ்வளவு நாள் வாழ்ந்ததுல நாம என்னத்தை அனுபவிச்சிருக்கிறோம், ஏதாவது ஒரு திருப்தி இருக்குதா? வாழ்ந்த வாழ்க்கையில, இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கையில ஏதாவது ஒரு திருப்தி இருக்கா? சொல்லுங்க பாப்போம். யாருக்காவது திருப்தி இருக்கா? போதும் ஹஸ்ரத், போதும், நான் வாழ்ந்தது போதும், இந்த உலகத்துல நான் அனுபவிச்சதெல்லாம் போதும், திருப்தியை அனுபவிச்சுட்டேன், நான் மௌத்தா போறதுக்கு தயார் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் யாராவது இருக்கிறோமா?
அப்ப திருப்தியே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துல எவ்வளவு நாள் வாழ்ந்தாலும், எவ்வளவு சாப்பிட்டாலும், எவ்வளவு அனுபவிச்சாலும், எவ்வளவு உடுத்தினாலும் ஒரு திருப்தி வரவே வராது. இது ஒரு திருப்தி இல்லாத உலகம்தான். அப்ப அதனால எதுக்காக வேண்டி வந்திருக்கிறோம்? நாம இதுக்கு முன்னாலையும் இருந்தோம். இதுக்கு முன்னால இருந்தோமா இல்லையா? எங்க இருந்தோம்? இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னால எங்க இருந்தோம் தெரியலையா? தாயினுடைய கருவறையில் இருந்தோமா இல்லையா? என்ன உங்க ஊர்ல யாருமே தாயினுடைய கருவறையில பிறக்கல போல தெரியுது. இதுக்கு முன்னால இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னால எங்க இருந்தோம்? எல்லாம் அம்மாவுக்கு தானே பிறந்திருக்கிறோம். எல்லா தாயினுடைய கருவறையில் இருந்தோம்ல. எவ்வளவு நாள் இருந்தோம்? 10 மாசம். சயின்ஸ் சொல்லும் 9 மாசம் 9 நாள் 9 மணி நேரம் 9 நிமிஷம் 9 வினாடி அப்படின்னு சயின்ஸ் சொல்லும். மெடிக்கல் சயின்ஸ் சொல்லும். இவ்வளவு நாள் இருந்திருக்கிறோம். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நான் எங்க அம்மாவனுடைய வயத்துல 5வது மாசம் இருக்கும்போது எங்க அம்மா இந்த மாதிரி ஒரு கல்யாண வீட்டுக்கு போச்சு. அன்னைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுச்சு. அந்த ஐஸ்கிரீம் உள்ள வரும்போது எனக்கு கொஞ்சம் குளிர்ச்சியா தெரிஞ்சது, எனக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படிங்கிறது யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இருக்கா? என்னவா இவ்வளவு நன்றி கெட்ட ஆட்களா இருக்கிறீங்க? அந்த அம்மாவினுடைய வயசுல 9 மாசம் இருந்திருக்கிறோம். அந்த அம்மாவினுடைய வயத்துல இருந்ததே நமக்கு ஞாபகம் இல்லை. இதே மாதிரி தான் நாளைக்கு மறுமையில இந்த உலகத்திலிருந்து போயிருவோம்ல. போயிருவோமா போக மாட்டோமா? போயிருவோம்ல. நான்லாம் பாரு ஐடியாவே இல்லை. எந்த மலக்குள் மௌத்து வந்தாலும் என்ன கொண்டு போக முடியாது அப்படி யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஃபிரௌனாலயே முடியல, நம்ரூதாலயும் முடியல, காரூனாலயும் முடியல, அபூஜஹலாலயும் முடியல. அப்ப நம்மளால முடியுமா என்ன? அப்ப மலக்குள் மௌத் வந்தா போய் தான் ஆகணும். அப்படி போனதற்கு பின்னால அல்லாஹ் மறுமையில போய் நிற்கும் போது கேட்பான், கால கம் லபீத ஃபில் அர்தி அதத சினீன், எவ்வளவு நாள் இந்த உலகத்துல வாழ்ந்துட்ட அப்படின்னு கேட்பான். அப்ப நம்ம சொல்லுவோம், காலு லபித்னா யௌமன் அவ் பஅத யௌமின், அல்லாஹ்வே ஒரு நாளோ அரை நாளோ இந்த உலகத்தில் வாழ்ந்தது போன்ற ஒரு ஞாபகம் இருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்லுவோம் அல்லாஹ்ட்ட? 70 வருஷம் 80 வருஷம் 100 வருஷம் வாழ்ந்தவங்க கூட மறுமையில போய் அல்லாஹ் நீ எவ்வளவு நாள் உலகத்துல வாழ்ந்தன்னு கேட்டா ஒரு நாளோ இல்ல அரை நாளோ வாழ்ந்தது மாதிரியான ஒரு ஞாபகம் இருக்குது. இப்ப நம்ம சொல்றோம்ல, என்னுடைய தாயினுடைய கருவறையில 9 மாசம் 9 நாள் 9 மணி நேரம் 9 நிமிஷம் 9 வினாடி இருந்ததா சயின்ஸ் சொல்லுது. உங்களுக்கு சந்தேகம்னா இன்னைக்கு உங்க அம்மாட்ட போய் கேட்டு பாருங்க, ஏம்மா நான் உன் வயத்துல இருந்தனா அப்படின்னு கேட்டு பாருங்க. அந்த அம்மா நீங்க வயத்துக்குள்ள இருக்கும்போது படுத்தின எல்லா பாட்டையும் சொல்லும். அவ்வளவு நாள் இருந்த அதுவே நமக்கு ஞாபகம் இல்லைன்னு சொன்னா, இந்த உலகத்திலிருந்து போனதற்கு பின்னால் அல்லாஹ் கேட்பான், உலகத்துல நீ எவ்வளவு நாள் வாழ்ந்த? நம்ம இப்ப எவ்வளவு சொல்லுவோம், எனக்கு இந்த ஊர் தான் திருவாரூர் திருவாலங்காடு தான் என் ஊரு, நான் பிறந்து வளர்ந்ததுல இருந்தே இங்க தான் இருக்கிறேன், 50 வருஷமா நான் இங்க தான் இருக்கிறேன், 60 வருஷமா நான் இங்க தான் இருக்கிறேன், இப்படி எல்லாம் சொல்றோம்ல. சொல்றோமா இல்லையா? என்ஆர்சி என்பிஆர் அந்த சிஏஏ சட்டம் வந்த உடனே நம்ம என்ன சொன்னோம்? 1000 ஆண்டு காலங்கள் இந்தியாவை நாங்கள் ஆட்சி செய்திருக்கிறோம். எங்களுடைய மூப்பாட்டன் பரம்பரையாக நாங்கள் இந்த மண்ணில் தான் வாழ்ந்திருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொல்றோம்ல. இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கைய நாளைக்கு மறுமையில போய் திரும்பி பார்த்தா என்ன, ஒரு நாள் வாழ்ந்தது மாதிரி இருக்கும், ஒரு அரை நாள் வாழ்ந்தது மாதிரி இருக்கும். அப்ப சொன்னோம் நினைப்பமா, எதுக்குடா இவ்வளவு பொய் சொன்னோம் வாடும்போது? எதுக்கு இவ்வளவு பொய், எதுக்கு இவ்வளவு புரட்டு, எதுக்கு இவ்வளவு நேரத்தை வீணா பண்றோம்? இப்படி ஞாபகமே இல்லாத ஒரு வாழ்க்கைக்காக வேண்டி எல்லாத்தையும் தொலைச்சிட்டமே என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் மறுமையில் இருக்கும். எனவே இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் நம்ம எதுக்கு இந்த உலகத்துல வந்திருக்கிறோம்? வர்றதுக்கு முன்னால இருந்ததும் ஞாபகம் இல்லை, இங்கிருந்து போனதுக்கு பின்னால இங்க இருந்ததும் ஞாபகம் இருக்க போறதில்ல. ஞாபகம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்காக வேண்டி, ஞாபகம் இல்லாத ஒரு உலகத்திற்காக நாம இவ்வளவு தூரம் ஹராமானத, பொய்யானத, புரட்டானத, அல்லாஹ் தடுத்தத இதையெல்லாம் செய்யணுமா என்ன அப்படின்னு மட்டும் நம்ம யோசிச்சிட்டோம்னா அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சரியாயிரலாமா இன்ஷா அல்லாஹ்? முதல்ல அஜர்த்து நீங்க சரியாவுங்கன்னு சொல்றது மாதிரி இருக்கு. சரியாயிரலாமா? நான் முதல்லயே சொன்னேன், மற்றவங்க பேசினா எனக்கு பேச்சு வராது. கிட்டத்தட்ட தென்காசி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறேன்.
காலையிலேருந்து பயணம் பண்ணி இங்கே வந்திருக்கிறேன். இங்கே வந்து நான் பேச்சாளன் அப்படின்னு நிரூபிச்சுட்டு போகிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஹஸரத்தினுடைய ஆவல் என்னன்னு சொன்னால், ஏதாவது ஒரு செய்தி சில பேருடைய மனசில் போய் ஒரு சின்ன சலனத்தை ஏற்படுத்தி, ஒரு பயானில் அப்படியே ஒட்டுமொத்தமாக டோட்டலாலாம் சேஞ்ச் ஆகிராது. ஆனால் ஒரு சின்ன சலனத்தை ஏற்படுத்தி, நாளையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் நான் தொழுவேன்னு யாராவது ஒரு தாய் நியத்து வச்சுட்டா, நாளையிலிருந்து நான் சினிமா பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு இளைஞன் நியத்து வச்சுட்டா, நாளையிலிருந்து நான் ஒரு ஹராம செய்ய மாட்டேன்னு சொல்லி யாராவது ஒரு பெரியவர் நியத்து வச்சுட்டா, அது இந்த ஜமாத்தார்கள், இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிற உலமாக்கள் அவர்களுடைய வெற்றி, மறுமையினுடைய வெற்றி இன்ஷா அல்லாஹ். அப்போ அது வந்து மக்களுடைய மனசில் சரியாக போய் படணும்னு சொன்னால், சுற்றி இருக்கிறவங்க அந்த அந்த சிந்தனையை அங்கங்கே சலனப்படுத்தக்கூடாது. அப்படி சலனப்படுத்திட்டா, பேசிக்கிட்டு இருந்தா என்னுடைய பேச்சிலையும் அது டிஸ்டர்பாக இருக்கும், கேட்குறவங்களுடைய விஷயத்திலையும் அது டிஸ்டர்பாக இருக்கும். அதனால தான் சொல்கிறது, இல்லாமல் நான் ஏதாவது சத்தம் போட்டுட்டு போகிறதுனால எனக்கும் பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. அதனால் மீதி இருக்கிற நேரத்தில் ஒரு 20 நிமிஷம் உங்களுடைய சிந்தனை இங்கே தரலாமா? காசெல்லாம் கேட்கல, சிந்தனையை தரலாமா? இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய கவனத்தை இங்கே வைங்க. ஃபிரௌன் இருக்கான்ல, ஃபிரௌன் தெரியும்ல? ஃபிரௌன் தெரியுமா? உங்கள் ஊரில் யாரும் இருக்காங்களா? இல்லை. அப்போ ஃபிரௌனுடைய வீட்டில் ஒரு அம்மா வேலை பார்த்துட்டு இருந்துச்சு. இங்கே நிறைய தாய்மார்கள் இருக்கிறீர்கள். இந்த தாய்மார்கள் வந்து நீங்கள் இந்த விஷயத்தை விளங்கிக்கிட்டீங்கன்னா, ஹஸரத் அதான் சொன்னாங்க, எங்கள் ஊரில் தாய்மார்கள் நிறைய வருவாங்கன்னு ஓரளவு வருவாங்கன்னு நினச்சானா, இவ்வளவு தூரம் வருவாங்கன்னு தெரியல. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இந்த தாய்மார்களை நாளை சூனத்தில் அவர்களுடைய குடும்பத்தார்களோடு இருக்கிற நசீபை வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன காணோம். பெண்கள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் விளங்கி சரியாகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சொசைட்டி அப்படியே சேஞ்ச் ஆயிரும், இந்த சமூகம் அப்படியே சேஞ்ச் ஆயிரும். பெண்கள் எடுக்கிற முயற்சிக்கு அல்லாஹ் தருகிற கூலியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரசூலுல்லாஹ் பேரை கேட்டால் ஸலவாத் சொல்லிடணும் இன்ஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போன நேரத்தில் கண்ட ஒரு காட்சியை குறித்து சொன்னார்கள். ஃபிரௌனுடைய வீட்டில் மாஷிதா என்கிற ஒரு பெண்மணி வேலை பார்த்துட்டு இருந்துச்சு. அந்த அம்மா வந்து பியூட்டிஷியன்னா மகள்களுக்கு அலங்கரித்து முடியை சிகை அலங்காரம் செய்யக்கூடிய பெண்மணி. அப்ப ஃபிரௌனுடைய மகளுக்கு சிகை அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறார். காலையில ஸ்கூலுக்கு போகும்போது பொட்ட பிள்ளை இருந்துச்சுன்னா தலை சீவி ஸ்கூலுக்கு அனுப்புவோம்ல, இது மாதிரி அந்த ஃபிரௌனுடைய மகளை குளிப்பாட்டி சிகை அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறார். சீவுகிற சீப்பு கீழே விழுந்து எடுத்துட்டு பிஸ்மில்லாஹ் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஆரம்பிக்குது. நீங்க எல்லாம் அப்படித்தானே ஆரம்பிப்பீங்க? பிஸ்மில்லான்னு தானே ஆரம்பிப்பீங்க, இல்ல வேற ஏதாவது சொல்லுவீங்களா? சனியனை ஒழுங்கா நில்லு, காலையிலேயே வந்து உயிரெடுக்கிய, இப்படி சொல்லி ஆரம்பிச்சா அது முசீபத்தாயிரும். ஸ்கூலுக்கு போற அந்த பிள்ளைக்கும் அறிவு வராது, நமக்கும் நன்மை கிடைக்காது. அப்ப எப்படி சொல்லணும்? என்ன சொல்லணும்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்ப அந்த அம்மா வீட்டில் வேலை பார்க்குற அந்த அம்மா பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லுது. ஃபிரௌன் தெரியும்ல உங்களுக்கு? ஃபிரௌன் நான் தான் கடவுள் அப்படின்னு சொன்னான். மூசா நபி சொன்னாங்க, அல்லாஹ் தான் இறைவன், அவன் தான் மேற்குக்கும் கிழக்குக்கும் இறைவன், அவன் தான் மானம் பூமிகளுக்கு இறைவன் அப்படின்னு சொன்ன உடனே, ஓகே மூசா பிரச்சனை இல்லை, உன் அல்லாஹ்வை நீ அல்லாஹ்னு வச்சுக்கோ, ஆனா ஓ அல்லாஹ்வுக்கும் நான் தான் கடவுள் அப்படின்னா, உன் அல்லாஹ்வுக்கே நான் தான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிக்கிற அளவிற்கு ஒரு திமிர் பிடிச்சவன், ஆணவம் பிடிச்சவன், அதிகாரம் பிடிச்சவன் ஃபிரௌன். அப்ப ஃபிரௌனுடைய வீட்டில் வேலை செய்யக்கூடிய இந்த அம்மா பிஸ்மில்லான்னு ஆரம்பிக்குது. அப்ப ஃபிரௌனுடைய மக கேட்டுச்சு, என்ன சொன்னீங்க? அந்த அம்மா மறைச்சிருக்கலாம், இவ எப்படியும் அவங்க அப்பன்ட்ட சொல்லி கொடுப்பா. அவங்க அப்பன் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளையே கொன்னவன், மூசாவை நபி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி கண்டிப்பா நம்மளையும் கொல்லுவான் அப்படின்னு தெரியும். அந்த அம்மா சொல்லிச்சு பிஸ்மில்லான்னு சொன்னேன். பிஸ்மில்லானா எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால். அந்த பிள்ளை கேட்டுச்சு, எங்க அப்பாவை தவிர இன்னொரு கடவுள் இருக்கிறானா? எங்க அப்பா தானே கடவுள், எங்க அப்பா தானே இறைவன், எங்க அப்பா இல்லாமல் இன்னொரு இறைவன் இருக்கிறானா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை கேட்டுச்சு. அப்போ சொல்லிச்சு அந்த அம்மா, ஆமா உன்னுடைய தந்தையின் இறைவன் எனக்கும் இறைவன், வானம் பூமிகளுடைய இறைவன் ஒருத்தன் இருக்கிறான். அந்த பிள்ளை சொல்லிச்சு, அப்படின்னா எங்க அப்பாட்ட போய் சொல்லுவேன், பரவாயில்ல நீ சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிச்சு. அடுத்த நாள் ஃபிரௌன்ட்ட போய் சொன்ன உடனே, ஃபிரௌன் என் வீட்டில் வேலை பார்க்குற ஒருத்தி என்னை தவிர இன்னொரு இறைவனை இறைவன் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறாளா
அப்படின்னு மக்களை எல்லாம் கூட்டி ஒரு பெரிய அண்டாவில் நோம்பு கஞ்சி காய்ச்சுவோம்ல, அதை விட ஒரு 10 மடங்கு பெரிய அண்டாவில் எண்ணெயை கொதிக்க வைத்து காலையிலிருந்து தீ மூட்டினான். சாயங்காலம் அந்த அம்மாவை கூப்பிட்டு விட்டுட்டான். என்ன, என்னை தவிர இன்னொரு இறைவன் இருப்பதாக நீ சொன்னியாமே அப்படின்னு கேட்டான். அப்ப அந்த அம்மா சொல்லிச்சு, அல்லாஹு ரப்பி. ஒரு பெண்மணிகிட்ட ஈமான் வந்துருச்சுன்னா என்னங்கிறதுக்கு தான் அடையாளம். பெண்கள் கெட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருத்தவே முடியாது. பெண்கள் திருந்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சமுதாயத்தையே யாராலும் கெடுக்க முடியாது. அதனால அசர்த் அவர்கள் ஒரு பெரிய ஆர்வம், இங்க வந்திருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு யாருக்காவது ஒரு ஈமானுடைய அந்த இறையச்சம், ஈமானுடைய அந்த சுவை, ஈமானுடைய அந்த யதார்த்தம், அதனுடைய டேஸ்ட் அது கொஞ்சம் கிடைச்சிருச்சுன்னு சொன்னா ஒரு சமூக மாற்றம் ஏற்பட்டுரும் அப்படிங்கிற ஆவலோடு தான் இந்த பயானையே ஏற்பாடு பண்ணி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு தலைப்புல அப்ப சொல்லிச்சு அந்த பெண்மணி சொல்லிச்சு, ஃபிரௌனே அல்லாஹு ரப்பி வ ரப்புக வ ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த். ஃபிரௌனே, அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு, அல்லாஹ் தான் உன்னுடைய ரப்பு, அல்லாஹ் தான் வானம் பூமிகளுடைய ரப்பு அப்படின்னு சொல்லிச்சு. அப்படியா? இந்த அம்மாவுக்கு 4 பிள்ளைங்க வரிசையா நிக்குது. மூத்த பையனை தூக்கி அப்படியே எண்ணெய் சட்டியில போட்டான். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் கொதிக்கிற எண்ணெய் சட்டியில ஒரு பையனை தூக்கி போட்டா எப்படி இருக்கும்? சிதறி வெடித்து அப்படியே சிதறி போனான். கேட்டான், இப்ப சொல்லு, ஒரு தாய்க்கு குழந்தையின் மீது இருக்கிற பாசத்தை தவிர இந்த உலகத்தில் மிகப்பெரிய பாசம் வேறு எதுவாக இருக்க முடியும்? கணவனை கூட தூக்கி எறிஞ்சிருவா குழந்தைக்காக, பெற்றவர்களை கூட தூக்கி எறிஞ்சிருவா குழந்தைக்காக. தன்னுடைய ஈரலை கொடுக்கிற தாய்மார்களை நான் பார்த்திருக்கிறேன். குடிச்சு குடிச்சு ஈரல் எல்லாம் கெட்டு போன ஒருத்தனுக்கு, டாக்டர் ஐயா என் ஈரலை தார, என் பிள்ளையை எப்படியாவது காப்பாத்திருங்க, தன்னுடைய உயிரையே கொடுத்து பிள்ளைகளை வாழ வைக்கிற தாய்மார்களின் பாசம் இருக்கிறதே, அதுக்கு உலகத்தில் வேற எந்த பாசமும் ஈடாகாது. அதனாலதான் அல்லாஹுவை பற்றி சொல்லுகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தையை போன்று 80 மடங்கு பாசமுடையவன் அல்லாஹ் அப்படின்னு சொல்லல, தாயை விட 80 மடங்கு, சில அறிவிப்புகளில் 100 மடங்கு பாசமுடையவன். அப்ப பாசத்திற்கு அடையாளம் யாருதான்? தாய் தான். அப்ப தன்னுடைய மகளை தூக்கி எறிஞ்சு சின்ன பின்னமாக சிதறி கிடக்கிற அந்த காட்சியை பார்த்ததற்கு பின்னால் ஃபிரௌன் கேட்டான், இப்ப சொல்லு, இப்ப சொல்லு. அந்த அம்மா சொல்லிச்சு, அல்லாஹு ரப்பி வ ரப்புக வ ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த். ஃபிரௌனே, நீ வேணா என் மகனை கொன்னுக்கோ, அவனை எண்ணெயில போட்டுக்கோ, அவனை சின்ன பின்னமாக சிதறடிச்சுக்கோ, என் கருவில் வளர்ந்த அந்த குழந்தையின் மீது இருக்கிற பாசம் இருக்கிறதே, அது அல்லாஹுவை அல்லாஹ் என்று சொல்வதிலிருந்து என்னை தடுக்காது. நான் சொல்கிறேன், அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு. ஃபிரௌனே, என்னுடைய பிள்ளைகளை கொன்று கொண்டிருக்கிற உனக்கும் அல்லாஹ் தான் ரப்பு. இந்த வானம் பூமிகளுடைய ரப்பு அல்லாஹ் மட்டும்தான். இரண்டாவது பையனை தூக்கி போட்டான். அந்த பையனும் எண்ணெயிலே சிதறி போனான். இப்ப கேட்டா ஃபிரௌன், இப்ப சொல்லு மாஷிதா மன் ரப்புக, இப்ப சொல்லு மன் ரப்புக. அப்ப சொல்லிச்சு, அல்லாஹு ரப்பி. ஃபிரௌனே, அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு, அல்லாஹ் தான் உன்னுடைய ரப்பு, அல்லாஹ் தான் வானம் பூமிகளுடைய ரப்பு. 3 பையனையும் தூக்கி போட்டான். 4வது ஒரு குழந்தை அந்த அம்மாவினுடைய தோளோடு சாய்ந்து கிடக்கிறது. அது பேசுறதுக்கு கூட வளரல, பேசக்கூட இன்னும் ஆரம்பிக்கல. அப்படிப்பட்ட கை குழந்தை அது தாயை 3 அண்ணன்மாரையும் தூக்கி எண்ணெயில போட்டு அப்படி வெடித்து சிதறுகிற காட்சியை பார்த்து தாயினுடைய கழுத்தை கட்டிப்பிடித்து அழுது கொண்டிருக்கிற அந்த குழந்தையின் மீது கை வைக்கிற பொழுது அந்த அம்மாவுக்கு ஒரு சலனம் வந்துச்சு. 3 பெரிய பிள்ளைங்களையும் போடும்போது கூட அது உறுதியா இருந்துச்சு. இந்த 4வது குழந்தை கழுத்துல கட்டி பிடிச்சிருக்கல, அந்த பிஞ்சு குழந்தை பச்சிளம் பாலகன் அதை தூக்குற நேரத்துல அந்த அம்மாவுக்கு ஒரு சலனம் வந்துருச்சு. இல்ல, ஒரு பேச்சுக்கு மனசுல எல்லாம் இல்ல, ஒரு பேச்சுக்கு சரி நீயே கடவுளா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமா அப்படின்னு அந்த மனசுல தோணி அந்த சலனம் வருகிற பொழுது அல்லாஹ் அந்த குழந்தையை பேச வைத்தான். யா உம்மி, உம்மா நீ தடுமாறிராதே, என் மேல இருக்கிற பாசத்துல ஃபிரௌன கடவுள்னு சொல்லிராதே, நீ அல்லாஹ்வையே ரப்பென்று சொல் என்று அந்த குழந்தை பேசியது. அந்த அம்மா சொல்லிச்சு, ஃபிரௌனே அல்லாஹு ரப்பி வ ரப்புக வ ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த். ஃபிரௌனே, அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு, அல்லாஹ் தான் உன்னுடைய ரப்பு, அல்லாஹ் தான் வானம் பூமிகளுடைய ரப்பு. அந்த குழந்தையையும் தூக்கி எண்ணெயில் போட்டான். இறுதியாக அந்த அம்மாவையும் தூக்கி எண்ணெயில போட்டுட்டான். 5 பேரும் ஈமானுக்காக ஷஹீதாக்கப்படுகிறார்கள். 5 பேரும் ஈமானுக்காக ஷஹீதாக்கப்படுகிறார்கள்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போகும்போது சொர்க்கத்தை எல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சுத்தி காட்டுறாங்க. அப்படி சுத்தி காட்டுற அந்த நேரத்தில் சுவர்க்கமே நறுமணமாக இருக்கிறது. சொர்க்கமே நறுமணமாக இருக்கிறது. அப்படி நடந்து செல்லுகிற இடத்துல பர்டிகுலரா ஒரு ஏரியாவில் கொஞ்சம் அதிகம் நறுமணம் வீசுகிற பொழுது ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, சொர்க்கத்துல எல்லா இடத்துலையுமே நல்ல மனமாகத்தான் இருக்கிறது, பர்டிகுலரா இந்த ஏரியாவில் கொஞ்சம் அதிகம் மணக்கிறதே என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஃபிரௌனுடைய வேலைக்கார அம்மா மாஷிதாவும் அவர்களுடைய குழந்தைகளும் இங்குதான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். வரலாற்றில் எங்கேயாவது ஆண்கள் ஷஹீதாக்கப்பட்டவர்கள், மார்க்கத்திற்காக வேண்டி உயிர் கொடுத்தவர்கள் எங்கேயாவது சொர்க்கத்திலே அடக்கப்பட்டிருப்பதாக ஏதாவது வரலாற்று செய்திகள் குர்ஆனிலோ ஹதீஸிலோ பார்த்திருக்கிறோமா? இல்லை. ஆனால் ஆண்களை விட பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் தாய்மார்களே உங்களுக்கு தந்திருக்கிறான். நீங்கள் ஈமானுக்காக வேண்டி நீங்கள் அதில் உறுதியாக இருந்தால், வந்த வாசங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹ் தான் என் ரப்பு என்பதிலே உறுதியாக இருந்தால், ஒருவேளை நீங்கள் ஷஹீதாக்கப்பட்டாலும் உங்களுடைய இந்த பொன்னான உடல் இருக்கிறதே, அது திருவாடுதுறை திருவாலங்காடு பள்ளிவாசலுடைய கபரிஸ்தானத்திலே அடக்கம் செய்யப்பட்டாலும் கூட அது சுவர்க்கத்திலே உங்களுக்கு அல்லாஹ் அடக்கத்தலங்களை தயாரித்து வைத்திருக்கிறான். ஜனாசாவாக இந்த பூத உடலோடு சொர்க்கத்திற்கு செல்லுகிற பாக்கியத்தை ஈமான் உள்ள பெண்மணிகளுக்கு அல்லாஹ் தருகிறான். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. மன் ரப்புக்கேன்னு கேட்கிற நேரத்தில் ஃபிரௌன் அல்லாஹுதான் என்னுடைய ரப்பு, அல்லாஹுதான் உன் ரப்பு, அல்லாஹுதான் வானம் பூமிகளுடைய ரப்புன்னு அந்த அம்மா சொல்லிச்சுல, நம்மளையெல்லாம் கொண்டு போய் கபரில் வச்சிருவாங்கல்ல. அப்போ அல்லாஹ்வினுடைய மலக்குமார்கள் வந்து கேட்பாங்கல்ல, மன் ரப்புக்கு அப்படின்னு கேட்பாங்கல்ல, அல்லாஹு ரப்பின்னு சொல்ல முடியுமா நம்மளால? அல்லாஹுவை விட காசு பணம் தான் முக்கியம்னு நினைச்சா காசு பணம் தானே நமக்கு ரப்பு. அல்லாஹ்வினுடைய அழைப்பொலி கேட்கிற நேரத்தில், பாங்கு கேட்கிற நேரத்தில் வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் அல்லாஹ்வை விட என்னுடைய வியாபாரம் தான் முக்கியம் அப்படின்னு, வியாபாரம் தான் என்னுடைய ரப்பு. அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் வரதட்சணை வாங்க கூடாதுன்னு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். அதை தாண்டி என் பிள்ளைக்கு நான் வாங்குவேன்னு சொல்லி மார்க்கம் அனுமதிக்காத ஒன்றை வாங்கினால் அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வினுடைய ரசூலை விட இந்த நகையும் இந்த காசும் இந்த இடமும் இந்த காரும் இந்த சொத்தும் தான் முக்கியம் அப்படின்னா அல்லாஹ் ரப்பின்னு எப்படி சொல்ல முடியும்? வட்டி வாங்குறது அல்லாஹ்வினுடைய ரசூலோடு போரிடுவது என்று குர்ஆன் சொல்லி இருக்கிறது. அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வினுடைய ரசூலை விட எனக்கு தேவை இப்போ இந்த காசு, நான் வட்டிக்கு வாங்குறேன் அப்படின்னு சொன்னா வட்டி தான் என்னுடைய ரப்புன்னு தானே வரும். போதை தான் என்னுடைய ரப்பு அப்படின்னு வரும். காதல் தான் என்னுடைய ரப்புன்னு வரும். அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை விட, அல்லாஹ்வினுடைய ரசூலின் வார்த்தையை விட எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதுதான் ரப்புன்னு வரும். அதனால இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வினுடைய ரசூலை விட, அல்லாஹ்வினுடைய ஷரியத்தை விட இந்த உலகத்தில் எதுவும் எனக்கு முக்கியமானது இல்லை என்கிற மனோநிலைக்கு நாம் வருகிற பொழுதுதான் மன் ரப்புக்கு அப்படின்னு கேட்கிற நேரத்தில் நாம சொல்ல முடியும், மலக்கே அல்லாஹ்வை தான் நான் ரப்பு ரப்பு ரப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். வாடுகிற காலம் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு அப்படின்னு சொல்லுகிற பாக்கியத்தை, நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இப்போ அந்த குழந்தை இருக்குல்ல, எந்த குழந்தை? மாஷிதா அம்மாவினுடைய கடைசி குழந்தை இருக்குல்ல, அது கொஞ்சம் தடுமாறும் போது, எம்மா தடுமாறாத, நீ அல்லாஹ் தான் ரப்புன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிச்சுல. நம்மளையெல்லாம் கொண்டு போய் கபூரில் வச்ச உடனே முன்கர் நக்கீர் வந்து மன் ரப்புக்கு அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹு ரப்பி அப்படின்னு நம்ம சொல்லணுங்கிறதுக்காக நம்மளை கபரில் வச்சதுக்கு பின்னால அந்த கபருக்கு அருகாமையில் நின்று நம்முடைய பிள்ளைகள் யாராவது
நம்முடைய பிள்ளைகள் யாராவது, பெண்கள் பெரும்பாலும் அங்க வரப்போறதில்லை, ஆண் பிள்ளைகள் வருவார்கள். வந்து நின்று இமாம் போனதற்கு பின்னால, முஅத்தின் போனதற்கு பின்னால, அந்த குடியை தோண்டினார அவரெல்லாம் போறதுக்கு பின்னால இந்த பையன் நின்று, யா அல்லாஹ் யா அல்லாஹ், எங்க அம்மா என்ன பாசமாக வளர்த்த அம்மா, நான் கஷ்டப்படுறத தாங்கிக்காத அம்மா, எனக்கு வழி நான் பொறுக்காத அம்மா, அந்த அம்மாவை கபர்ல வச்சிருக்கிற யா அல்லாஹ். இப்ப நீ கேட்ப, உன்னுடைய மலக்கு வந்து கேட்பாரு, மன் ரப்புக்கேன்னு கேட்பாரு. எனக்கு அல்லாஹ்னு சொல்லி தந்த எங்க அம்மாவுக்கு அல்லாஹு ரப்பி அப்படின்னு சொல்ற பாக்கியத்தை கொடியா அல்லாஹ், அல்லாஹு தான் என் ரப்பு அப்படின்னு சொல்ற பாக்கியத்தை கொடியா அல்லாஹ் என்று துஆ செய்கிற பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்களா? இல்ல நம்ம அத்தாவை கொண்டு போய் அடக்கம் பண்ணியாச்சு, யா அல்லாஹ் நான் இன்னைக்கு மனுஷனா நிக்கிறதுக்கு, நான் இந்த ட்ரெஸ் போடுறதுக்கு, நான் இந்த கல்வியை படிச்சதுக்கு எங்க அத்தா தான் காரணம். யா அல்லாஹ் எங்க அத்தாவை கஷ்டப்படுத்திராத அல்லாஹ், நான் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக வெளிநாடுகள்ல போய் கஷ்டப்பட்டாரு எங்க அத்தா, உள்நாட்டுல இருந்து கஷ்டப்பட்டாரு அத்தா. எங்க அத்தா நான் நல்லா வளரணுங்கிறதுக்காக, நல்லா வாழணுங்கிறதுக்காக பெரிய வீடை கட்டி அதை எனக்கு தந்திருக்கிறாரு. அல்லாஹ்வே கபர் எங்க அத்தாவுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது அல்லாஹ், கபரில் எங்க அத்தாவை கஷ்டப்படுத்திராத அல்லாஹ். மன் ரப்புக்கே என்று கேட்கிற நேரத்தில் எங்க அத்தாவுக்கு அல்லாஹ் ரப்பி என்று சொல்லுகிற பாக்கியத்தை நசீப கொடு அல்லாஹ் என்று கண்ணீர் சிந்தி நம்முடைய கபருக்கு அருகாமையில் நின்று துஆ செய்கிற பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்களா? இல்லைன்னு சொன்னா ஒரு பெரிய பேரிழப்பை நமக்கு எதிரான நம்முடைய சந்ததிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். அதனால இன்ஷா அல்லாஹ் என் அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த பெண்கள் மதரசாவை நீங்க பயன்படுத்திக்கோங்க. தாய்மார்கள் எல்லாம் பெண்கள் மதரசாவை பயன்படுத்திக்கோங்க. இங்க இருக்கக்கூடிய அருமையான குழந்தைகள் அவர் பேசுகிற அந்த காட்சியை பார்க்கிற பொழுது, அவங்களுடைய முகத்தை எல்லாம் பார்க்கிற பொழுது, அவர்களுடைய சாலிகான அந்த தோற்றத்தை பார்க்கிற பொழுது, எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகளாகவே இருக்கிறார்கள். இந்த குழந்தைகளை இன்ஷா அல்லாஹ் இந்த ஐனுல் உலூம் மக்தப் மதரசாவின் மூலமாக மிகச்சிறந்த குழந்தைகளாக வார்த்தெடுத்து விட்டால் உங்களுடைய இம்மை மறுமையினுடைய வெற்றி இந்த குழந்தைகளின் வாயிலாக உங்களுக்கு ஏற்படும். இன்ஷா அல்லாஹ் நியத்து வைக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் எல்லா பிள்ளைகளையும் கண்டிப்பா மதரசாவுக்கு அனுப்பிடணும். எல்லா பிள்ளைகளுக்கும் குர்ஆன் ஓத தெரிஞ்சிருக்கணும். அப்படி நீங்க வளர்த்துட்டீங்கன்னா நீங்க மௌத்தா போனதுக்கு பின்னால உலகத்துல நீங்க கஷ்டப்படுறதையே விரும்ப மாட்டாங்கிறது மட்டுமல்ல, நீங்க மௌத்தா போனதுக்கு பின்னால கபர்ல நின்னு டெய்லி ஒவ்வொரு வக்துக்கு பின்னாலையும் துஆ செய்யுமா, யா அல்லாஹ் நான் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி எங்க அம்மா கஷ்டப்பட்டுச்சு, யா அல்லாஹ் நான் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக எங்க அத்தா கஷ்டப்பட்டுச்சு, அதனால அவங்களை கஷ்டப்படுத்திராத அல்லாஹ் என்று துஆ செய்கிற சாலிஹான பிள்ளைகளாக உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வருகிறார்கள். 9:20க்கு முடிக்கணும். இந்த வரலாறை சொல்லியே ஆகணும்னு சொல்லி இமாம் சொன்னதுனால இந்த வரலாறோடு முடித்துக் கொள்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வருகிறார்கள். மதீனாவுக்கு வந்த உடனே சஹாபிகள் எல்லாம் போய் ரசூலுல்லாஹ்வை பார்க்கறாங்க. ரசூலுல்லாஹ்வை பத்தி ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறதுனால சஹாபிகள் ஒவ்வொருவரும் போய் தன்னால் முடிந்த பொருளாதாரத்தை, செல்வத்தை அல்லது வேற எதையாவது கொடுத்துட்டு இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்காக இதை வச்சுக்கோங்க நபியே, ஏன்னா மஸ்ஜிது நபவி கட்டுறாங்கல்ல, அதற்காக வேண்டி நிறைய பேர் கொடுத்தாங்க. யாரெல்லாம் கொடுக்கிறார்களோ கொடுத்தது ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கல, இந்த மார்க்கத்துக்காக கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கிற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இதற்கு பகரமாக உங்களுக்கு சூனத்தை தரட்டும் என்று பிரார்த்திப்பார்கள். அந்த பிரார்த்தனைகளை கேட்டு கொடுத்துட்டு வந்த சஹாபிகள் அப்படி தெருவில் போகும்போது நான் பார்த்துட்டேன் ரசூலுல்லாஹ்வை பார்த்துட்டேன், நான் பார்த்துட்டேன் ரசூலுல்லாஹ்வை பார்த்துட்டேன், ரசூலுல்லாஹ்ட்ட நான் பேசிட்டேன், ரசூலுல்லாஹ்வை நான் தொட்டுட்டேன், ரசூலுல்லாஹ்வுக்கு நான் இதை கொடுத்துட்டேன், ரசூலுல்லாஹ் எனக்காக பிரார்த்தனை செய்தார்கள், ரசூலின் வாயிலிருந்து எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னால் அதை விட இந்த உலகத்தில் வேற என்ன வேண்டும் எனக்கு, அதனால் என்னால் எதெல்லாம் முடிகிறதோ அதையெல்லாம் நான் கொடுக்கிறேன் என்று சஹாபிகள் பேசிட்டு போறத இந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஓரமா இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு விதவையான தாய், அந்த அம்மாவுக்கு வருமானத்துக்கு வழியே இல்லை, தாயோ தகப்பனோ அண்ணன் தம்பியோ கிடையாது. அந்த அம்மா இதை கேட்டுட்டே இருக்குது. அந்த அம்மாவும் முஸ்லிம் தான், இஸ்லாத்துக்கு வந்தவங்க தான். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற அந்த அம்மா ஆண்களும் பெண்களும் போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஏதாவது அன்பளிப்பு கொடுத்து அதற்கு பகரமாக சூனத்தை கொண்டு சுப செய்து வாங்கி வருகிறார்களே,
எனக்கும் சொர்க்கம் வேணுமே, நானும் ரசூலுல்லாஹ்ட்ட எதையாவது கொடுத்துட்டு ஒண்ணுமில்லாம போனா நல்லா இருக்காத, எல்லாரும் எதையாவது கொடுக்கறாங்க, நானும் எதையாவது கொடுக்கணுமேன்னு சொல்லி அந்த வீட்டில் தேடி பார்க்கிறது. அலமார இல்லாத அந்த குடிசை வீடு, சில மண் பாத்திரங்கள் மட்டுமே இருக்கிறது. அந்த மண் பாத்திரங்களை எல்லாம் கவிழ்த்து பார்க்கிறது, ஒண்ணுமே இல்லை. ஒரு துண்டு பேரித்தம்பழமாவது கிடைச்சிச்சுன்னா, ஒரே ஒரு துண்டு பேரித்தம்பழமாவது கிடைச்சிச்சுன்னா, யா ரசூலுல்லாஹ் என்கிட்ட தர்றதுக்கு ஒண்ணும் இல்லை நபியே, மனசு நிறைய ஈமான் இருக்கு, மனசு நிறைய உங்க மேல அன்பு இருக்கு, யா ரசூலுல்லாஹ் என்னால் இந்த பேரித்தங்கனியை மட்டும்தான் தர முடியும் நபியே, எனக்காக வேண்டியும் துஆ செய்யுங்கள் நபியே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கொடுக்கலாம்னு நினைச்சது. ஆனால் அந்த அம்மாவினுடைய வீட்டு பாத்திரத்தில் ஒரு துண்டு பேரித்தம்பழம் கூட இல்லை. அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது 10 வயசு பையன், அவங்க பையன் டெய்லி ஒரு இடத்துக்கு வேலைக்கு போவார். வேலைக்கு போயிட்டு வந்து 2 ரொட்டியை கொண்டு வருவார். ரொட்டி தெரியும்ல, ரொட்டி ஹுபுஸ்ன்னு சொல்லுவோம்ல, இந்த 2 ஹுபுஸ், இந்த ஹுபுஸை அதுதான் அவருக்கு கூலி. அந்த ஹுபுஸை கொண்டு வந்து அம்மாட்ட கொடுப்பாரு. வந்த உடனே பாதியா பிச்சு அந்த அம்மா பாதி, அந்த பிள்ளை பாதி சாப்பிடும். அடுத்த நாள் காலையில வேலைக்கு போகும்போது இன்னொரு ரொட்டி எடுத்து அதை 2ஆ பங்கு வச்சு பாதியை இந்த அம்மாவும் அந்த பையனும் சாப்பிடுவாங்க. இதுதான் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரம், ஒட்டுமொத்த வருமானமே அதுதான். அந்த பையன் வேலைக்கு போனாதான் அந்த 2 ரொட்டி கூட கிடைக்கும். அப்படிப்பட்ட சூழல்ல இந்த அம்மாவுக்கு எதையாவது ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கணும்னு ஆவல், தேடி தேடி பார்த்தது ஒண்ணுமே இல்லை. மண்டையில ஃபுல்லா குடைஞ்சிட்டே இருக்குது, எதை கொடுக்கிறது, நானும் போய் பார்க்கணும், ரசூலுல்லாஹ்வை பார்க்கணும், ரசூலுல்லாஹ்ட்ட பேசணும். எங்களுக்காக மக்காவில் இருந்து கஷ்டப்பட்டு தன்னுடைய உயிரை பணயம் வைத்து மதீனாவிற்கு வந்து எங்களை எல்லாம் சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போற அந்த ரசூலுல்லாஹ்வை நானும் பார்க்கணும், எதையாவது கொடுக்கணும். அப்படியே போட்டு அதையே உழன்று கொண்டு இருக்கிறது அந்த அம்மாவினுடைய சிந்தனையில. இப்படியே யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் வேலைக்கு போன பையன் வர்றாரு. அவர் 2 ரொட்டி துண்டுகளோடு வருகிறார், ஒட்டிய வயிறோடு வர்றாரு. அவருக்கும் பசிக்குது, அம்மா பசியோடு இருக்கும், கொண்டு போய் கொடுத்தாதான் அம்மாவும் சாப்பிடும், நம்மளும் சாப்பிட முடியும் என்று அந்த ரொட்டி துண்டுகளை கையில் வைத்துக் கொண்டு ஸலாமு அலைக்க யா உம்மி அப்படின்னு அந்த பிள்ளை பாசத்தோடு வருது. அந்த பையனை பார்த்த உடனே டக்குனு இந்த அம்மாவினுடைய முகத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு மின்னல். வேகமா போய் பையனுடைய கையை பிடிச்சிட்டு எப்பா வாப்பா போவோம் அப்படின்னு கூப்பிடுது. அம்மா எங்கம்மா கூப்பிடுறீங்க அப்படின்னு அந்த பிள்ளை கேட்கிறாரு. உடனே அந்த அம்மா சொல்லுது, இல்ல வா போனதுக்கு அப்புறம் சொல்றேன். அம்மா பசிக்குது அம்மா, நீங்களும் பசியோடு இருப்பீங்கம்மா, கொண்டு வந்திருக்கிற இந்த ரொட்டி துண்டை ஆளுக்கு பாதியா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க சொல்ற இடத்துக்கு போவோம்மா. அந்த அம்மா சொல்லிச்சு, இல்ல மகனே, காலையிலிருந்து நான் இதை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்கிறேன், போயிட்டு வந்து சாப்பிடுவோம் வா அப்படின்னு அந்த அம்மா கையை பிடிச்சு கூட்டிட்டே போகுது. இந்த பையன் ஒட்டிய வயிறோடு அந்த ரொட்டி துண்டுகளை கையில் வைத்துக் கொண்டு அம்மாவுக்கு பின்னால அப்படியே போறாரு. நேரா போச்சு இலா ஹலரத்தி ரசூலில்லாஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கிற அபூ அய்யூப் அல் அன்சாரி அவர்களுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் போய் அந்த அம்மா சொல்லிச்சு, அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, நபியே உங்களின் மீது சலாம் உண்டாகட்டும் நபியே, உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் நபியே, எங்களுக்காக நிறைய கஷ்டப்பட்டீங்களா நபியே, எங்களுக்காக வேண்டி நிறைய சிரமப்பட்டீங்களா நபியே, உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்களா நபியே, ஆனாலும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக நீங்கள் கடினமாக சிரமப்பட்டதை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன் நபியே, யா ரசூலல்லாஹ் உங்களை சந்திக்க வேண்டும் என்று எனக்கு ஆவல் இருந்தாலும் ஆர்வம் இருந்தாலும் எதையாவது கொண்டு வந்து அன்பளிப்பாக கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு அரபு பண்பாடு உங்களை பார்க்க விடாமல் தடுத்து விட்டது நபியே, யா ரசூலல்லாஹ் உங்களை சந்திக்க வருகிற எல்லோரும் அன்பளிப்புகளை தருகிற பொழுது இந்த விதவையான இந்த பெண்ணுக்கு, தகப்பன் இல்லாத இந்த பெண்ணுக்கு, சகோதரன் இல்லாத இந்த பெண்ணுக்கு, கணவன் இல்லாத இந்த பெண்ணுக்கு அன்பளிப்பாக தருவதற்கு ஒரு பேரித்தங்கனி கூட இல்லை யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய ரசூலே நீங்கள் எனக்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும் நபியே, எனக்கு தருவதற்கு ஒட்டக கூட்டங்கள் இல்லை அல்லாஹ், ஆட்டு மந்தைகள் இல்லை அல்லாஹ், வைர வைடூரிய நகைகள் இல்லை அல்லாஹ்,
சொத்து சுகங்கள் இல்லை அல்லாஹ், ஒரு பேரீத்தங்கனி கூட இல்லை அல்லாஹ். அல்லாஹ்வினுடைய ரசூலே, எனக்கு ஆவல் இருக்கிறது நபியே, எனக்கு ஆவல் இருக்கிறது நபியே, உங்களுடைய பொன்னான உதடுகளில் இருந்து உனக்கும் சொர்க்கம் கிடைக்கும் என்று ஒரு சுப செய்தி வேண்டும் நபியே. அது போதும் யா ரசூலல்லாஹ். மா இந்தி ஹதியா, மா இந்தி ஹதியா சிவா ஹாதல் குலாத். அல்லாஹ்வினுடைய தூதரே, என்னிடத்திலே தருவதற்கு இந்த பையனை தவிர வேற எந்த அன்பளிப்பும் இல்லை நபியே. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பையன், எனக்கு இருக்கிற ஒரே சொத்து என் பிள்ளை. இந்த பிள்ளையை உங்களுக்கு அன்பளிப்பாக தருகிறேன் நபியே. எனக்காக வேண்டியும் இந்த பிள்ளைக்காக வேண்டியும் நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் நபியே. எனக்கு அது போதும் யா ரசூலல்லாஹ், எனக்கு அது போதும். இந்த உலகத்துல இதுக்கு பின்னால நான் எப்படி சாப்பிடுவேன்னு தெரியாது, என்ன வருமானம்னு தெரியாது, எப்படி ட்ரெஸ் பண்ணுவேன்னு தெரியாது. ஆனால் யா ரசூலல்லாஹ், நானும் என்னுடைய பிள்ளையும் மறுமையில வெற்றி பெறணும். என்னுடைய பிள்ளைக்காக துஆ செய்வீர்களா நபியே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 10 வயது பையனை, 10 வயது சிறுவரை தன்னோடு அணைத்துக் கொண்டு அவருடைய தலையில் தடவி துஆ செய்தார்கள். அந்த துஆ அத்துணை ஹதீஸ் கிரந்தங்களிலும் இருக்கிறது. யா அல்லாஹ், யா அல்லாஹ், இவருக்கு இவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இவருக்கு நீடித்த ஆயுளை கொடுப்பாயாக, இவருக்கு செல்வத்திலே பரக்கத் செய்வாயாக என்று துஆ செய்தார்கள். அந்த சிறுவர் தான் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. கிட்டத்தட்ட 150 வருஷம் வாழ்ந்தார்கள். சஹாபிகள்ல கடைசியாக மரணித்த சஹாபிகளில் அவரும் ஒருவர். கிட்டத்தட்ட 90 பேரன் பேத்திகளை பார்த்தார்கள். அத்துணை குடும்பத்தையும் போற்றி வளர்க்கிற அளவிற்கு அல்லாஹ் செல்வத்தையும் வாரி வாரி கொடுத்திருந்தான். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை அல்லாஹ்வினுடைய ரசூலிடத்திலே ஒப்படைத்து விட்டால், அவன் சின்ன வயசுலேயே ஆக்சிடென்ட்ல மௌத்தாயிருவானோ, கேன்சர்ல மௌத்தாயிருவானோ, கிட்னி ஃபெயிலியர் ஆயிருமோ, கெட்டு போயிருவானோ, நாசமா போயிருவானோ என்கிற பயமெல்லாம் இருக்காது. அல்லாஹ்வினுடைய ரசூலிடத்திலே ஒப்படையுங்கள். இன்ஷா அல்லாஹ் 100 வயசுக்கு மேல அவர் வாடுவார். வாடுகிற காலத்துல என்ன செய்ய போறானோ, எப்படி சம்பாதிக்க போறானோ அப்படிங்கிற கவலை எல்லாம் இல்லை. அல்லாஹ் நிரப்பமாக தருவான். இதையெல்லாம் தாண்டி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய தாயை ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு போய் ஒப்படைக்கும் போது ரசூல் செய்த துஆவை இந்த உலகத்தில் நான் அனுபவித்து விட்டேன். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவர்கள் செய்த துஆ, யா அல்லாஹ் அனஸுக்கு பாவங்களை மன்னிப்பாயாக, நாளைக்கு மறுமையிலேயும் அல்லாஹ் என்ன மன்னிச்சிருவான். இன்ஷா அல்லாஹ் உங்களின் பிள்ளைகளுக்கு இந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய ரசூலின் செய்திகளை இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற மதரசாவிற்கு அனுப்புங்கள். அல்ஹம்துலில்லாஹ், இவ்வளவு நேரம் மிக அமைதியாக உன்னிப்பாக கவனித்து இந்த மஜ்லிஸுக்கு ஒத்துழைத்த உங்கள் அத்துணை பேர்களுக்கும் ஜஸல்லாஹு அன்னா ஹைரா, அல்லாஹ் நிரப்பமான கூடிய உலகத்திலும் மறுமையிலும் தருவானாக என்கிற பிரார்த்தனையை நன்றியாக தெரிவித்துக் கொண்டு ஏற்பாடு செய்த நிர்வாக பெருமக்களுக்கும் உலமா பெருமக்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹு ஹைரல் ஜஸா என்கிற துஆவோடு முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.